இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இந்த நேரத்தில் இது தொடர்பான தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக கல்வியாளர் திரு மாறன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு மாறன். இந்த பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர்களை நியமிப்பது தொடர்பாக அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையே நீடிக்கக்கூடிய இந்த ஒரு மோதல் போக்கு, இதனால பல்கலைக்கழகங்கள்ல என்னென்ன சிக்கல்கள் ஏற்படுகிறது, நிர்வாக ரீதியாகவும் கல்வி தரத்தை உயர்த்துவதிலும் அடுத்தடுத்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதிலும் என்னென்ன சிக்கல்களை தமிழக பல்கலைக்கழகங்கள் சந்தித்து வருகின்றன, மாணவர்களுக்கு இது எதுபோன்ற ஒரு இக்கட்டான சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது? கண்டிப்பா இது நம்ம கடந்த ஒரு வருடத்துக்கு மேலாக பேசிக்கொண்டிருக்கிறோம். பல பல்கலைக்கழகங்கள்ல இன்னும் துணைவேந்தர் நியமனம் இல்லாம இருக்கிறாங்க. இதுல என்ன பேசிக் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஆளுநர் தரப்புல இருந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, யூஜிசி நாமினியை நீங்க இன்க்ளூட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. யூஜிசி ஆல்ரெடி எல்லா ஸ்டேட் யூனிவர்சிட்டிக்கும் ஹையர் எஜுகேஷன் ஆஃப் தமிழ்நாடு செக்ரட்டரிக்கு அவங்க சர்க்குலேட் பண்ணிட்டாங்க. நீங்க விசி நாமினேஷன் பண்ணும்போது யூஜிசியோட நாமினி, இப்ப நியூ நாம்ஸ் யூஜிசியோட நாமினி நீங்க கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஸ்டேட் என்ன பண்றாங்கன்னா, 3 தான் ஆல்ரெடி எக்ஸ்பர்ட் கமிட்டி, சர்ச் கமிட்டியில இருக்கிறவங்க துணைவேந்தர் தேடுதல் குழுல இருக்கிறவங்க 3 பேர் தான் நாங்க எப்போதும் வச்சிருக்கோம் ட்ரெடிஷனலா. அந்த 3 பேர் தான் நாங்க ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறாங்க. அப்ப நமக்கு ஹையர் எஜுகேஷனுக்கு சான்சலர் யாருன்னா கவர்னர்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்க, நீங்க யூஜிசி நாமினியை சேர்த்து நீங்க கொடுத்தாதான், 4 பேர் எக்ஸ்பர்ட் கமிட்டி நீங்க அமைச்சாதான் அந்த கமிட்டியை நான் அப்ரூவல் பண்ணுவேன். சர்ச் கமிட்டி அடுத்த ப்ராசஸ் ஆகும். இதுதான் இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற கோல்டு வார். நான் என்ன சொல்றேன்னா, என்னுடைய அப்சர்வேஷன்ல நான் இப்ப நிக்கிற இடம் எங்க அப்படின்னா, நலந்தா யூனிவர்சிட்டி அப்படின்னு பீகார்ல இருக்கிறது. ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஏன்ஷியன்ட் யூனிவர்சிட்டி, குவாலிட்டி பேஸ்ட் யூனிவர்சிட்டிஸ். இது இன்னைக்கு அந்த இடத்துல நான் நின்றுட்டு பேசுறேன். ஒரு யூனிவர்சிட்டிஸ் ஒரு தரமா இருக்கணும் அப்படின்னாக்க துணைவேந்தர் மிக முக்கியமான விஷயங்கள். அதுக்கு அடுத்து துணைவேந்தர்கள் இருக்கிறதாலதான் உங்களுக்கு ரெகுலேஷன்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து, பாலிசி ஃபார்முலேஷன்ல இருந்து, கரிக்குலம் டெவலப்மெண்ட்ல இருந்து, டே டு டே அகடமிக் ஆக்டிவிட்டிஸ்ல இருந்து, ரிசர்ச் ஆக்டிவிட்டிஸ்ல இருந்து எல்லாமே எக்ஸலண்டா ஆக முடியும். ஆனா இப்ப கடந்த 1.5 இயர்ஸா நம்ம பாக்குற, ஒரு வருஷத்துக்கு மேல பாக்குறோம் அப்படின்னாக்க, பல பல்கலைக்கழகங்கள துணைவேந்தர் நியமிக்கப்படவில்லை. அதே போல இன்னும் 3 பல்கலைக்கழகம் வேகன்சியா வருது, அதுலயும் நியமிக்கப்படாம நினைக்கிறேன். அப்ப இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நான் என்ன சொல்றேன் அப்படின்னாக்க, இதை நம்ம அரசியல் பார்க்காம நம்ம மாணவர்களுடைய நலன் கருதி நம்மளுடைய பல்கலைக்கழகம் முன்னேற வேண்டும். நம்ம தமிழகத்துல உயர்கல்வியில ரொம்ப அதிகமா இருந்துகிட்டு இருக்கோம், தரமா இருக்கோம் நம்ம சொல்லும் பொழுது, இதை எல்லாமே மற்ற மாநிலங்கள் செய்யறாங்க. இப்ப கர்நாடகாவில் இன்னைக்கு இருக்கிற அரசு வேற. ஆனா ஹையர் எஜுகேஷன்ஸ் என்ன சொல்றாங்களோ அவங்க யூஜிசி எக்ஸ்பர்ட் அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. வெஸ்ட் பெங்கால் நம்ம பார்த்தோம்னா, மேற்கு வங்கத்தை பார்த்தோம்னாக்க அவங்க யூஜிசி எக்ஸ்பர்ட் அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. இந்த மாதிரி பல மாநிலங்கள் பல ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ்க்கு ஹையர் எஜுகேஷன்ஸ் என்ன சொல்றாங்களோ அந்த நாமினியை அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கிட்டு இமிடியேட்டா விசியா அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. இதுல என்ன பொறுத்தவரை 3 பேர் தேடுதல் குழுல இருக்கதான் குவாலிட்டியானவர் எடுக்க முடியும். 4 பேர் இன்னொருத்தர் எடுக்க முடியாது, இல்ல நாம்ஸ் இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. என்ன பொறுத்தவரை 3 இல்ல 4 இல்ல, நீங்க 5 பேர் எக்ஸ்பர்ட் கமிட்டியை வச்சு ஒரு குவாலிட்டி நல்ல ஒரு தரமான ஒரு வைஸ் சான்சலர் தேர்ந்தெடுத்தோம்னாக்க, அவர் ஒரு இண்டிபெண்டா அவர் யூனிவர்சிட்டி ரன் பண்ணாருனாக்க, கண்டிப்பா இது யூனிவர்சிட்டிஸ் நல்லா இருக்கும். அதனால மற்ற மாநிலங்கள் இப்ப உள்ள சூழ்நிலைகள், நான் சூழ்நிலையில பேசுறேன், இப்ப உள்ள சூழ்நிலையில யூஜிசி கொடுத்த அறிக்கைப்படி அவங்களுடைய யூஜிசி நாமினி அப்பாயின்மெண்ட் பண்ண சொல்றது, பல மாநிலங்கள் அதை ஃபாலோ பண்ண பொழுது நம்மளும் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி நம்ம அதை ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பா இமிடியேட்டா வைஸ் சான்சலர் போக முடியும். வைஸ் சான்சலர் இருந்தால் மட்டும்தான் அந்த யூனிவர்சிட்டி சஸ்டைன் ஆக முடியும். சஸ்டைனிங் மட்டும் இல்ல, ஒரு டெவலப்மெண்ட் ஆக முடியும். ஆகையால இது 2 பேருக்குள்ள ஒரு ஈகோ கான்ஃபிளிக்ட் மாதிரி இருக்குது. நம்ம கேஸ் ஃபைல் பண்ணோம்னாக்க அந்த கேஸ் என்ன பண்ணணும், இமிடியேட்டா போயிருக்கணும், அழுத்தம் கொடுத்துருக்கணும். அந்த கேஸ் ட்ரையல் வர இழுத்துக்கிட்டே இருக்கும்போது 2 வருஷம் 3 வருஷம் வீசி இல்லைன்னா அந்த யூனிவர்சிட்டியோட குவாலிட்டி என்ன ஆகும், அந்த யூனிவர்சிட்டியுடைய தரம், அதுக்கு அடுத்து அதனுடைய டெவலப்மெண்ட் என்ன ஆகும் அப்படின்னு இதுல ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி, ஹையர் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி, as well as கவர்னர் ஆல்சோ இதை எந்த வழியில காம்ப்ரமைஸ் பண்ண முடியும் அப்படின்னு 2 பேருமே இதை சிந்திச்சு செயல்பட்டாங்கன்னாக்க நம்மளுடைய தமிழக மாணவர்கள் தரம் முன்னேற்ற முடியும். உயர்கல்வியிலிருந்து நம்ம தரமாக இருக்க முடியும்னு நினைக்கிறேன். திருமாறன், இந்த தருணத்துல இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.